சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ராம்குமாரின் உடல் இன்று பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ராம்குமாரின் பிரேத பரிசோதனை எப்பொழுது நடைபெற இருக்கிறது? 13 நாட்களாக ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை பிரேத பரிசோதனை நடைபெறவில்லை. இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. ராம்குமார் தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் தனியார் மருத்துவரை, அதாவது ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனையின் போது தனியார் மருத்துவரை அந்த மருத்துவ குழுவில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் தனியார் மருத்துவரை இந்த மருத்துவக் குழுவில் சேர்க்க இயலாது. அதன் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவரை இந்த மருத்துவக் குழுவில் சேர்க்க உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் ராம்குமார் தரப்பினர். ஆனால் அவர்களுடைய மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்த நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவரான சுதீர் கே குப்தா நேற்று இரவு சென்னை வந்தார். இன்று காலை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 4 மருத்துவ குழுவுடன் அவர் இணைந்து இந்த பிரேத பரிசோதனையில் அவர் ஈடுபட இருக்கிறார். முன்கூட்டியே மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்துவார். அதாவது திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனை நடப்பதற்கு முன்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வருவார். அப்போது ராம்குமாரின் தந்தையிடம் அவர் விசாரணை நடத்துவார். ஒரு புகார் மனு பெறப்படும். அதன் தொடர்ச்சியாக பிரேத பரிசோதனை நடத்துவதற்கான உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் அளிப்பார். சுப்பிரமணி, இந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு இதற்கு பிறகான சட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? இந்த மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி இந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே புழல் சிறைக்கு சென்று இந்த மரணம் தொடர்பாக, ராம்குமார் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக பிரேத பரிசோதனை தொடங்கப்பட இருக்கிறது. ராம்குமாரின் தந்தையிடம் விசாரணை நடத்தப்படும். அதன் தொடர்ச்சியாக பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டு முடிந்த பிறகு அவரது உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்படும். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இது தொடர்பான விரிவான அந்த அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் பிறகு இந்த வழக்கு நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக புழல் சிறையில் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் ஒரு அறிக்கை தயார் செய்வார். அதையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு நடைபெறும். அபிடயா.